பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மிஸ் யூ திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அருமையான காதல் கவிதை. இந்த படம் அழகா வந்திருக்கு. ரொம்ப நாளா நம்ம தொடர்ந்து அடிதடி படம், ஆக்ஷன், ஜாதி படம் இப்படி எல்லாம் படம் பார்த்து சலிச்சு போன நமக்கு ஒரு அழகான காதல் கதை. எப்படி ஒரு ஏக்தி ஜக்கிலியே, அலைகள் ஓய்தலை, பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள், புன்னகை மன்னன், இன்னும் நிறைய படங்களுக்கு காதலுக்கு மரியாதை, பூவை வனுக்காக, காதல் மன்னன், காதல் கோட்டை, பன்னீர் புஷ்பங்கள், கடலோர கவிதைகள், இந்த மாதிரி அழகான காதல் கதைய ஒரு கவிதை வடிவில் மன நிறைவா பார்த்துட்டு இருந்தா சந்தோஷம் எனக்கு நிச்சயமா இருக்கு. அது மாதிரி ரசிகர்களுக்கும் இது நிச்சயமா பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த படத்தோட மையக்கருவே பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்றோம், ஒருவேளை அது நமக்கு கிடைக்கலன்னா அதை மறந்து போயிடணும் அப்படிங்கிறத படத்தோட மையக்கரு. ரொம்ப அழகான ஒரு காதலை கவித்துவமா உணர்வுபூர்வமா சொன்ன படமா தான் இந்த படம் அழகா வந்திருக்கு. இந்த படத்தை 7 miles per second ஸ்டுடியோ சார்பா சாமுவேல் மைத்யூ தயாரிக்க, அவங்க கூட இணை தயாரிப்பாளர் சன் டிவி மோனிகா இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. என் ராஜசேகர் எழுதி இயக்கியிருக்காரு, ஜிப்ரன் இசையமைச்சிருக்காரு, கேஜி வெங்கடேஷ் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு, தினேஷ் பொன்ராஜ் எடிட் பண்ணிருக்காரு, சித்தார்த், ஆசிகா அரங்கநாத், பாலசரவணன், கருணாகரன், ஆடுகளம் நரேன், ஜெயபிரகாஷ், லுல்லு சபா மாறன், பொன்வண்ணன், அருண், ஸ்ரீராம், யாசர், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. பொதுவா தமிழ் சினிமாவில் தனக்கு பிடிச்ச பொண்ணுக்காண்டி அதுக்காண்டி சில விஷயங்கள், முயற்சிகள் எடுக்கிறது, ஃபைட் பண்றது, சாகசம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தமிழ் படங்கள்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு பிடிக்காத பொண்ணுக்காக இவர் ஏன் மெனக்கட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதை சொல்லப்பட்ட விதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஷயம் நம்ம ஏன் அனுபவத்தில் நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஏன் ஒரு அதான் பிடிக்கல, இவர் ஏன் இப்படி ட்ரை பண்றாரு அப்படிங்கிற விஷயம் வரும்போது அதோட லிங்க் வரும் பார்த்தீங்களா, அதுதான் படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டா. ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதுக்கப்புறம் சொல்ற விளக்கங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இப்போ வர்ற இயக்குநர்கள் எல்லாமே அவங்களோட சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கு. நல்ல கதை சொன்னாலும் சரி, ஆக்ஷன் படம் சொன்னாலும் சரி, நகைச்சுவை படம் சொன்னாலும் சரி, அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சு அதை திரைக்கதை வடிவில் மிக அழகா ரசிகர்கள் கொடுக்கல வந்து இப்போ வர்ற இயக்குநர்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலிகளை நிறைய வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இவரும் நிச்சயமா சேர்வார். அந்த அளவுக்கு படத்தை வந்து ரொம்ப இவரோட புத்திசாலித்தனம் ரொம்ப தெரியுது. அழகா ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அவ்வளோ அழகா படம் வந்து ரொம்ப ரசிகர்கள் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. காதல் காட்சியாக இருக்கட்டும், நடன காட்சியாக இருக்கட்டும், பாடல் காட்சியாக இருக்கட்டும், சண்டை காட்சியாக இருக்கட்டும், ஒரு நல்ல காதல் படத்தில் கமர்ஷியலையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நடிகர் சித்தார்த்துக்கு சித்தா படத்துக்கு அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அவர் வந்து நடிப்புலையும் சரி, சண்டை காட்சியிலும் சரி, நடன ஆசையிலும் சரி ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருக்காரு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மிக சரியா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு இணையா கதாநாயகி பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா அந்த யாசருங்கிற கேரக்டரை ஒரு வில்லன்கள் அடிச்சு போடுற காட்சியில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும். அதே போல வந்து ரோட்ல அடிபட்ட யாருக்கோ இவர் இவ்வளோ அக்கறை எடுக்கும்போது என் மேலே எவ்வளோ அக்கறை எடுத்துக்குவாரு அப்படிங்கிற இவர் சொல்ற விதமா இருக்கட்டும், இவரோட நடிப்புல ரொம்ப அழகா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவரை போல இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் நடிகர் தேர்வு வந்து ரொம்ப சரியா இருக்கு. படத்துல வந்து ஒரு காட்சி வந்தா கூட அவங்களுமே ரொம்ப சிறப்பா வச்சிருக்காங்க. அந்த ஒரு சீன் வரவங்க கூட படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்காங்க. நம்ம ஸ்ரீராம் ஒரு டாக்டரா ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் அந்த அடிபட்ட பையனுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் ஆகுது. இவர் வந்து லாரி அடிச்சு கொள்ளல, அடிச்சு கொண்டு லாரியை ரோட்ல போட்டு இந்த மாதிரி நடந்துக்குங்கிற விதத்தை சொன்னப்போ தான் அது படத்துக்கு ஒரு சின்ன திருப்பு முனையா வருது. அதே மாதிரி யாசர் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரே காட்சி தான் வரும். அந்த வந்தவனே அடிச்சு கொண்டுறாங்க, அந்த ஒரு காட்சியில தான் வராரு. அதுதான் படத்துக்கு வந்து இன்னொரு டேர்னிங், கதனையும் பிரியருக்கு ஒரு காரணமா அந்த சம்பவங்கள் நடக்குது. அதே மாதிரி நடிகர் அருண் ஒருத்தர் வர்றாரு. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு தன்னோட காதலியை கூப்பிட்டுட்டு கதாநாயகன் வீட்டில் வந்து அடைக்கலமா வர்றாரு. ஒரே நேட்டில் அந்த பொண்ணை மனசு மாற்றி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க கதாநாயகி. ஸோ அப்போ காலையில் அந்த அருணோட ரியாக்ஷனும் நம்ம சித்தார்த்தோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அந்த காட்சியுமே அந்த அருண் ஒரு காட்சி வந்தாலுமே ரொம்ப சிறப்பாக நடிச்சாரு. அவர் ஏற்கனவே ஒரு வெப் சீரிஸ் 2-3 படங்களை பார்த்த ஞாபகம் இருக்கு. கருப்பா இருந்தாலும் லட்சணமான முகம். சினிமாவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகா போட்டோ பேஸ் சொல்லுவாங்களா, அது ரொம்ப அழகா இருக்கு. தமிழ் சினிமாவில் நீங்க அவர் தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்காரு. அவரோட அந்த
காதலியை காணோம் அப்படிங்கிற அவரோட எமோஷன் காட்சி வந்து சித்தார்த்து சமாதானப்படுத்த மனைவி சமாதானப்படுத்த அப்போ கோவப்பட்டு போகிற காட்சியில் வந்து ரொம்ப பிரமாதம் நடிச்சிருப்பாரு. யாசராக இருக்கட்டும், ஸ்ரீராமா இருக்கட்டும், ஒரு காட்சி வந்தாலும் இவங்களாம் படத்தில் ரொம்ப குறைவான காட்சிகள் வந்தாலும் ஒரு நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க. படத்துக்கு இவங்களோட காட்சி தான் படத்துக்கு ஒரு திருப்பு முனையாமல் ஒரு நிச்சயமாக இருந்திருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி லொல்லு சபா மாறன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காமெடி காட்சியெல்லாம் தியேட்டரில் எல்லாம் ரொம்ப சிரிச்சு ரசிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்குது. உதாரணமாக பொண்டாட்டியை மறக்கிறது வந்து பெரிய வரம், அப்படி ஒரு வரம் இவனுக்கு கிடைச்சிருக்கு, இவன் எப்படிப்பட்ட யோகாக்காரனாக இருப்பான் அப்படி ஒரு காட்சியில் வந்து தியேட்டரு ரொம்ப சிரிக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து எல்லாரும் பொண்டாட்டியை மறக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க, ஆனால் இவன் பொண்டாட்டியை மறந்துட்டு பொண்டாட்டிகிட்டே போயிருக்கான் பாரு, இவன் எப்படி ஆளாக இருப்பான்னு சொல்லும்போது தியேட்டரில் வந்து அரங்க நிறைந்த ஒரு சிரிப்பாக இருக்குது. அதேமாரி கருணாகரன் பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கும் வந்து ரொம்ப 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 நல்லா சிறப்பாக பண்ணியிருப்பார். ஒரு டான்ஸ் பார்த்துட்டு ரொம்ப வேகமாக, அதாவது சோகத்தில் ஒரு பாட்டு ஆடிட்டு டயர்டாக உட்காரும்போது ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற, ஆமாடா நீ எல்லாம் இவ்வளவு ஸ்டெப்பு மூவ்மெண்ட் போட்டு அப்புறம் வலிக்காம என்னடா செய்யும் சொல்லும்போதும் தியேட்டர் ரொம்ப சிரிக்கிறாங்க. பாலசரவணன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யார் நடித்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிடுவார். இதுலேயும் அவர் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இணை தயாரிப்பாளராக சன் டிவி மோனிகா, நம்ம சன் டிவி மோனிகா தெரியும். எனக்கு வந்து நானே ரொம்ப வருஷம் பார்த்துட்டு வரேன். எனக்கு வந்து இந்த சன் டிவி வந்த புதுசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து சன் டிவியில் பார்த்துட்டு வராங்க. 2-3 சீரியல்லாம் வந்தாங்க. வானிலை செய்திகள்லாம் அவர் தான் எல்லாத்தையும் ஞாபகம், அந்த அளவுக்கு ரொம்ப மனசில் ஒரு பதிஞ்சு வைக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருந்தால் கூட, எத்தனை சீரியல் நடித்தா கூட இந்த ஒரு படம் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் நின்று பேசுகிறோம் அப்படி ஒரு படத்தை தயாரித்த பெருமை இவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. நீ லைஃப்பில் நீ என்ன பண்ண அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, நீங்கள் இத்தனை சீரியல் பண்ண, இத்தனை வருஷம் நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் தயாரித்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு அந்த வகையில் இவங்க வந்து ஒரு பெரிய மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக சினிமாவில் நம்ம சம்பாரிச்சோமா, சேஃப்டி பண்ணோமா, ஏதாவது பொருள் வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, அப்படி போகிறதுக்கு மத்தியில் இவங்க ஒரு படம் தயாரிக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு என்னோட சினிமா ரசிகன் சார்பாக அதாவது வணங்குவதற்கு உரியவங்களா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் படம் தயாரிக்க முன் வந்த போது நிச்சயமா யார்கிட்ட ஆலோசனை கிட்ட இருந்தாலும் ஒரு 99% வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி இவருக்கு யாரு நம்பிக்கை கொடுத்தாங்க, இந்த கதை இல்லை இந்த இயக்குனர் கொடுத்த நம்பிக்கை நிச்சயமா இருக்குன்னு நம்புறேன். கதையும் இயக்குனர் கொடுத்த நம்பிக்கை தான் அவங்கள படம் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய சவாலான விஷயத்த இந்த கதையோட மேல நம்பி இவங்க எடுத்ததுக்கு வீண் போகாம நிச்சயமா இவங்க ஜெயிப்பாங்க, நிச்சயமா தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. சன் டிவி மோனிகா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். நானும் ரொம்ப வருஷம் பார்த்துட்டு வரேன். ஆனால் நேற்று தியேட்டரில் பார்க்கும்போது குழந்தை மாதிரி இருந்தாங்க. என்னடா நம்ம ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்களே, அவங்க வயசு என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு கணிக்க தெரியல. ஆனால் அப்போ பார்த்தா அதே குழந்தைமா இன்னைக்கு இருக்கு. ஸோ ஒரு நல்ல படத்தை கொடுத்த பெருமை நிச்சயமா அவங்களுக்கு இருக்கு. இந்த படத்து மூலமா அவங்களுக்கு வந்து நிறைய மத்திய அரசு மாநில விருது அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு நல்ல படத்தை கொடுத்த இந்த படக்குழுவுக்கும் என்னோட நன்றி. நல்ல படத்தை நம்ம கொண்டாடுறது நம்ம கடமையா. ரசிகர்கள் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து கொண்டாடணும் அப்படிங்கிறது சினிமா ரசிகனா என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திருங்க.